Hello friends, welcome to Tamil Tech Tutorial. In this video, we will see C and Java what difference. That's what we will see. So, in this video, full up. First difference is C file name is .c we save Java .java we save Another difference is C is function oriented language or structure oriented language. Because function is main. Function base பண்ணி தான் CA இருக்கு. ஆனா Java பார்த்தோம் அப்படினா function support பண்ணும் பட் இருந்தாலும் Java ஒரு pure object oriented language. அதாவது OOPS language. ஏன் அப்படினா Javaல class object இல்லாம கோடே எழுத முடியாது. சோ எந்த ஒரு அளவுல எழுதினாலும் சரி அல்லது பெரிய புரோகிராம் எழுதினாலும் சரி கண்டிப்பா class object concept யூஸ் பண்ணனும். அதனால தான் இது object oriented நம்ம சொல்றோம். C பார்த்தோம் அப்படினா object oriented support பண்ணாது. வெறும் function மட்டும் தான் support பண்ணும். அதனால தான் இத ஃபங்க்ஷன் அல்லது ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் சொல்றோம். இது முக்கியமான டிஃபரன்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படினா C பாயிண்டர் சப்போர்ட் பண்ணும். ஏனா C ல ஃபேமஸ் பார்த்தோம் அப்படினா பாயிண்டர் கான்செப்ட். ஓகேங்களா? ஜாவால பாயிண்டர்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணோம் அப்படினா ரெஃபரன்ஸ்ங்கற கான்செப்ட் வச்சு தான் பாயிண்டர்ஸை இன்டைரக்ட்டா சப்போர்ட் பண்ணும். பட் டைரக்ட்டா பாயிண்டர்ஸ் ஜாவால கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா C ல go to ஆபரேட்டர், டைப் def ஆபரேட்டர், சைஸ் ஆஃப் ஆபரேட்டர் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். பட் இந்த ஆபரேட்டர்ஸ் எதுமே பார்த்தோம் அப்படினா ஜாவால கிடையாது. அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா C ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணும், யூனியன் சப்போர்ட் பண்ணும், enum ஸ்ட்ரக்சர் பண்ணும். இது எல்லாமே ஒரு யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். இந்த எந்த டேட்டா டைப்ஸுமே ஜாவால கிடையாது. அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா C பார்த்தோம் அப்படினா ப்ரீ ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணும். அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் நீங்க டிஃபைன் பண்றீங்க அப்படினா ப்ரீ ப்ராசஸர் வச்சு தான் மெயினா பண்ண முடியும். ஹாஷ் டிஃபைன் அதுக்கு அப்புறம் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்றது இது எல்லாமே ப்ரீ ப்ராசஸரோட வேலை. பட் இந்த ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் எதுமே பார்த்தோம் அப்படினா ஜாவால கிடையாது. அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா C டாப் டவுன் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச்சுக்கான ஒரு எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் C. ஜாவா பார்த்தோம் அப்படினா பாட்டம் அப் அப்ரோச்சுக்கான எக்ஸாம்பிள். இப்போ டாப் டவுன் அப்ரோச்னா என்ன அப்படினா ஒரு அப்ளிகேஷன் அல்லது ஒரு ப்ராப்ளத்தை செட் ஆஃப் மாடியூலா பிரிப்போம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல டாப் டவுன்னா என்ன அப்படினா மெயின் மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் கோட் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு மாடியூலையும் நம்ம தனித்தனியா கோட் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் கால் பண்றது தான் டாப் டவுன். அதாவது ஹை லெவல் டிசைன் ஃபர்ஸ்ட், லோ லெவல் டிசைன் செகண்ட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தோம் அப்படினா ஜாவா. அதாவது பாட்டம் அப் அப்ரோச். எடுத்த உடனே பார்த்தோம் அப்படினா பாட்டம் லெவல்ல இருக்கிற மாடியூலை சொல்யூஷன் கொடுத்துட்டு அதை எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் மெயின் மெத்தடுக்கே போகும். அதுதான் பாட்டம் அப் அப்ரோச் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா C ல என்னென்ன மாடிஃபையர்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படினா ஆட்டோ, ஸ்டாட்டிக், ரெஜிஸ்டர், எக்ஸ்டர்ன் இதெல்லாம் பேசிக்கான C மாடிஃபையர். பட் ஜாவால இந்த மாடிஃபையர் கிடையாது. இதுக்கு பதிலா ஊப்ஸ் மாடிஃபையர் இருக்கு. பிரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் அது ஜாவா சப்போர்ட் பண்ணும். அடுத்த முக்கியமான டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா C கால் பை வேல்யூ சப்போர்ட் பண்ணும், கால் பை ரெஃபரன்ஸும் சப்போர்ட் பண்ணும். பட் ஜாவா கால் பை வேல்யூ மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா C கம்பைல்டு லாங்குவேஜுக்கான எக்ஸாம்பிள். அதாவது இது ஒன் வே லாங்குவேஜ். கம்பைலேஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், இன்டர்பிரட்டர் சப்போர்ட் பண்ணாது. ஆனா ஜாவா எக்ஸாம்பிள் ஃபார் டூ வே லாங்குவேஜ். ஸோ ஜாவா கம்பைலும் சப்போர்ட் பண்ணும், இன்டர்பிரட்டரும் சப்போர்ட் பண்ணும். அதனால ஜாவால நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால கம்பைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் போக முடியும். C பார்த்தீங்கன்னா ஒன்லி கம்பைலேஷன் தான், இன்டர்பிரட்டேஷன் இல்லை. அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா ஐடி சப்போர்ட். ஸோ Cக்கு பெஸ்ட் ஐடி பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைன் ஐடி கோட் பிளாக்ஸ், அதுக்கப்புறம் தேவ் C++, அதுக்கப்புறம் நெட்பீன்ஸ், எக்லிப்ஸ், அதுக்கப்புறம் லைட் வெயிட் பார்த்தீங்கன்னா VS எடிட்டர். ஜாவாக்கு பார்த்தோம் அப்படின்னா நெட்பீன்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் பாப்புலர் ஐடி, அதுக்கப்புறம் எக்லிப்ஸ் சொல்லலாம், தென் இன்டெலிஜே ஐடி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணுமே பாப்புலர் ஐடி தான். அதுக்கப்புறம் நீங்கள் VS எடிட்டர் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் Cக்கும் ஜாவாக்குள்ள முக்கியமான டிஃபரன்ஸ் பார்த்தோம். பெரும்பாலான இன்டர்வியூவில் கண்டிப்பாக Cக்கும் ஜாவாக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.